இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நீங்க கிருபையாக கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களோடு இடைப்படணும் ஏசப்பா. எந்த மனிதருடைய சத்தம் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தை ஏசப்பா உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அது உள்ளும் புறமும் சென்று சுத்திகரிக்கணும் ஏசப்பா. எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. எங்களுக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அது நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் தெளிந்த இருதயத்தை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. நீர் ஏசப்பா எந்த தடையும் இல்லாதபடி ஏசப்பா இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். உங்களுக்கு யாருக்கும் சரியா வார்த்தை கேட்கல அப்படின்னா மெசேஜ் இதுல இருக்கு, அதுல மெசேஜ் போடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்பொழுது சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இதோட முன்பாகத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அதாவது இந்த நாளோட தலைப்பு என்னன்னா காத்திருங்க, காத்திருப்பு. அதை பத்தி தான் இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோடு இடைப்பட போகிறாரு. காத்திருக்கிறது, வெயிட் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான காரியம், அப்படிதானே? இப்போ நம்ம ஒரு பஸ்ஸுக்கு போறோம், ஒரு ட்ரெயினுக்கு போறோம், எதுக்கு போனாலுமே காத்திருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ, வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இன்னும் பஸ் வர்றதற்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும், இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும்னா நமக்கு கோவம் வரும். ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ட்ரெயினுக்கு போறோம், வர வேண்டிய ட்ரெயின் மிஸ் ஆயிட்டு அடுத்த ட்ரெயின் தான் இனிமே வரணும், அதடிக்கு காத்திருங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா காத்திருக்கணுமா, வெயிட் பண்ணணுமா, எரிச்சலா இருக்கு, எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு. எல்லாருக்குமே காத்திருங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வரும். காத்திருக்க யாருக்குமே பிடிக்காது, அப்படிதானே? யாருக்காவது காத்திருக்க பிடிக்குமா? பஸ் ஸ்டாண்ட்ல போன உடனே பஸ் வந்துடணும், ட்ரெயினுக்கு போவேன், ட்ரெயின் வந்துடணும், அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். எல்லா விஷயத்திலையும் காத்திருந்தா அதோடைய மேன்மை வேற மாதிரி இருக்கும், அப்படித்தானே? இப்ப இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்ப இதுல என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதாவது ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற வசனம் தான் அது. அப்ப நம்ம யாருக்கு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திருக்கணுமா? அப்ப யோசிக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அதனால அதை குறிச்சுதான் பார்க்க போறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இப்ப உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. உங்க ஒவ்வொருவருக்காகவும் ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. உங்க குடும்பத்திற்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. நம்ம ஊழியத்திற்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ ஆஹ் ஒரு நபரை எடுத்துக்கிட்டேன்னா அவங்களுக்குன்னு கர்த்தர் நிறைய பிளான் வச்சிருப்பாரு. அதைத்தான் இது சொல்லுது. குறித்த காலத்திற்குன்னு தரிசனம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் இருக்கு. முடிவுல அது விளங்கும். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது தாமதிக்கும், ஆனா அதற்கு காத்திரு. அந்த வசனமே அழகா சொல்லுது பாத்தீங்களா? அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. என்னடா குழப்புறாங்களன்னு இருக்கும். வசனா நீங்க நல்ல தெளிவா உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தா தெரியும். உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தர் பேரை நீங்க உங்க பேரை சொல்லிக்கோங்க. எனக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. இப்ப எஸ்தர், உனக்குன்னு ஒரு கர்த்தர் தரிசனம் வச்சிருக்கிறாரு. அது பொய் சொல்லாது.
எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். எனக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அது பொய் சொல்லாது. அது வரும். நிச்சயமாய் வரும். அது தாமதித்தாலும் நான் அதற்கு காத்திருப்பேன். சரிங்களா? நம்ம நெறைய பேரு அவசரப்படுறோம். ஏசப்பா எனக்கு இத சொல்லிட்டாங்கன்னு அத செஞ்சிரணும். என் தரிசனம் உடனே நிறைவேறணும். என் வாழ்க்கையில இது உடனே நடக்கணும். என் நான் இத நினைச்சிருக்கேன் இது உடனே நடக்கணும். அப்படிலாம் இல்லவே இல்ல. ஆணுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும். கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். காத்திருந்து அத பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து பெற்றுக்கொண்டா அதோடைய மேன்மை வித்தியாசமா இருக்கும். இதுலயும் அதான் சொல்லியிருக்கு. ஒரு நாளும் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த தரிசனம் பொய் சொல்லாது. ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் வீணாகாது. ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் உங்களை ஏமாத்தாது. நிச்சயமாய் முடிவில் அது நிறைவேறும். கொஞ்சம் காத்திருந்து அது என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதற்காக கர்த்தர் காத்திருங்கிற வார்த்தைய சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அநேகர் அவசரப்படுறோம்னு நெனைக்கிறேன். பொறுமை இழந்துட்டோம்னு நெனைக்கிறேன். எந்த காரியத்திலயும், எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதாம்? பொறுமைய இழந்துறக்கூடாது. ரொம்ப அமைதலோட காத்திருக்கணும். அதாவது "நிறைகுடம் தளும்பாது, குறைகுடம் கூத்தாடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. அப்படிதானே? அ நம்ம வந்து எல்லாத்துலயும் நிறைவா இருந்தோம்னா, ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பதற மாட்டோம். குறைகுடம் தான் என்ன பண்ணுமா? கூத்தாடும். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைவா இருக்கும்போது ஒருபோதும் நம்ம பதற வேண்டிய அவசரமே கிடையாது. நம்மட்ட ஏதாவது குறைகள் இருந்தா தான், ஐயோ! எனக்கு நடக்க மாட்டேக்கே, நடக்க மாட்டேக்கே, நடக்க மாட்டேக்கே, ஆண்டவர் செய்ய மாட்டேக்காருன்னு சொல்லி பதறிக்கிட்டே இருப்போம். நம்ம நிறைவுள்ளவர்களா இருந்தோம்னா, பொறுமையுள்ளவர்களா மாறிருவோம். அதத்தான் ஆண்டவரும் சொல்றாரு. நம்ம காத்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குங்கிறத மட்டும் ஒரு 3 காரியத்த சீக்கிரமா சொல்றேன். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 37, 9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்ன என்ன அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுல எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்திற்காக காத்திருப்பாங்க. அதாவது உலக பிரகாரமா காத்திருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு எப்படி நம்ம காத்திருக்க முடியும்னா, உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற தரிசனத்திற்கு நீங்க உண்மையா காத்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. உண்மையா காத்திருக்கிறீங்களா? அத எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. கர்த்தர் உங்கள நம்பி ஒரு காரியத்த ஒப்பு குடுத்திருக்கிறார். அதற்கு நீங்க உண்மையா காத்திருக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். உண்மையா யார் யாரு எனக்கு கர்த்தர் இத சொல்லியிருக்கிறாரு. இதற்கு நான் காத்திருப்பேன். இதற்கு நான் வெயிட் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா காத்திருக்கிறாங்களோ, அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். நீங்க கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதான் அந்த வாக்குத்தத்தம். பூமியையே நீங்க சுதந்தரித்துக் கொள்வீங்க. நம்ம நினைப்போம், ஏசப்பா இந்த கொல்கத்தாவ எங்க கையில தாங்கன்னு நினைப்போம். ஏசப்பா அந்த மதுரைய எங்களுக்கு தாங்கன்னு நினைப்போம். ஏசப்பா அந்த சர்ச்சில இருக்க அந்த 10 பிள்ளைங்கள என் கையில தாங்கன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் என்னதும்மா சொல்றாரு? இந்த பூமியையே நீங்க சுதந்தரித்துக் கொள்வீங்கம்மா. கொஞ்சம் காத்துருங்க. சரிங்களா? அந்த ஆத்துமாக்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆத்துமாக்கள நினைச்சு கொஞ்சம் பாரப்படுங்க. பாரப்பட்டு காத்துருங்க. என் பாதத்துல காத்துருங்க. இந்த 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 ஊர் வேணும்னு கேட்கறியா? என் பாதத்துல காத்துரு. இந்த பிள்ளைகளுக்காக என் பாதத்துல காத்துரு. இந்த ஜனங்களுக்காக என் பாதத்துல காத்திருந்து நீ ஜெபி. இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வ. நீ இந்த 10 ஆத்துமாவ கேட்க. 1,00,00,000 ஆத்துமாவ தானே கேட்க. நான் அந்த உலகத்தையே உன் கரங்கள்ல தரேன். இந்த பூமியையே உன் கரங்கள்ல தரேன். நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் உன் கரங்கள்ல தரேன். அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர் பார்த்தீங்களா? நம்ம ஒரு 2 ஆத்துமாவ கேட்போம். இல்ல இந்த காலேஜ் பிள்ளைங்கள மட்டும் என் கையில தந்துருங்களேன் ஏசப்பா. இந்த ஹாஸ்டல் பிள்ளைங்கள மட்டும் என் கையில தந்துருங்களேன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. நீ அந்த எந்தெந்த ஆத்துமாக்களுக்காக நீ என் பாதத்துல காத்திருக்கிறியோ, அந்த ஆத்துமாக்கள மட்டும் இல்ல, இந்த பூமியையே நான் உன் கைகள்ல குடுப்பேன். இந்த பூமியையே உன் கரங்கள்ல குடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல வாக்குத்தத்தம் குடுக்குறாரு. அதனால நம்ம யாருக்காக கர்த்தருக்காக நம்ம கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் போதுல கர்த்தர் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து
கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதுலயும் அப்படிதான். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுல உங்களுக்கு ஒரு புது பலன கர்த்தர் தருவார். ஆம், நம்ம அநேக முறை சில காரியங்களுக்காக ஜெபிச்சு சோர்ந்து போயிருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்காக அதாவது ஆண்டுடைய பாதத்துல ஜெபிச்சுட்டு எழும்பும் போதுல நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டுடைய பாதத்துல ஜெபம் பண்ணிட்டு எழும்பும் போது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். அதான் கர்த்தரும் சொல்றாரு, நீ என் பாதத்துல அமர்ந்து எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறியோ அந்தந்த காரியத்துல உனக்கு புது பலன் அந்த நாள்ல தருவேன்னு சொல்றாரு. சரிங்க. எந்தெந்த காரியத்திற்காக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்தெந்த காரியத்திற்காக நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு புது பலனை தருவார். அந்த காரியத்துல நீங்க ஒரு நாளும் சோர்வடையாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருவேன்னு கர்த்தர் இந்த நாள்ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதனால எல்லாரும் அவருடைய பாதத்தை காத்திருந்து அந்த புது பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுதுல்ல. பொறுமையுடன் காத்திருந்தேன். காத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆஹ் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்களா யோசிப்பீங்க, காத்திருக்கிறோம். ஆனா அதுல என்ன சொல்றாருன்னா பொறுமையுடன் காத்திருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறோம்ட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. காத்திருக்கதான் செய்றாங்க. ஆனா அதுல என்ன இருந்துச்சு? முறுமுறுப்பு இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, எரிச்சல் இருந்துச்சு. அந்த கானான் தேசத்தை அடைய போறோமா போலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. காத்திருக்கிறாங்க. ஆனாலும் அதுல ஒரே முறுமுறுப்பு, எரிச்சல், கசப்பு எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தருடைய பாதத்துல நீங்க அமர்ந்து இருக்கும் போச்சுல ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது, ஒரு நாளும் கோவப்படக்கூடாது. பொறுமையோட காத்துருங்க. பொறுமையா கர்த்தர் செய்வார் என்று சொல்லி பொறுமையுடன் காத்திருங்க. கர்த்தர் யோபு குறித்து சொல்லுவாரு தெரியுமா? அவன் நிதானமா என்னை குறித்து பேசினான். நிதானமா என்னை குறித்து பேசினான். அதே போல நம்மளுடைய வார்த்தையில நிதானம் அவசியம். நம்ம வார்த்தையில பொறுமை அவசியம். பேசுகிற வார்த்தையில பொறுமையுடன் காத்திருந்தேன். அப்ப நம்மளும் ஆண்டவர்ட்ட இந்த காரியத்திற்காக காத்திருக்கும் போச்சுல பொறுமையோடு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து கோபத்தோட எரிச்சலோட இல்லாதபடி வார்த்தைக்காக நம்ம பொறுமையுடன் காத்திருக்கும் போச்சுல ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவருக்கு ஐயோ என் பிள்ளை பொறுமையோட காத்திருக்கேன்னு சொல்லி நம் பக்கம் சாய்ந்துருவாராம். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் நம்மிடமாய் உடனே சாய்வார். சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்க கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மளும் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நானும் இந்நாள் வரை நீங்க கொடுத்த தரிசனத்துக்காக காத்திருந்திருக்கிறேன். ஆனா அதுல ஒரு முறுமுறுப்பு இருந்திருக்கு. அதுல ஒரு எரிச்சல் இருந்திருக்கு. முழுமையாக நான் காத்திருக்கல. எந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கணுமோ அந்த காரியத்திற்காக காத்திருக்கல. உலக பிரகாரமா ஒரு காரியத்தை வச்சுட்டு அதற்காக காத்திருந்திருக்கிறேன். என்னை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம். இவ்வளவு நாள் நீங்க காத்திருக்கிறதுல முறுமுறுப்பு இருந்திருக்கு, எரிச்சல் இருந்திருக்கு, வெறுப்பு இருந்திருக்கு. இனி அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. உங்க தரிசனத்திற்காக நீங்க காத்திருக்கும் போச்சுல நீங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இசப்பா, நான் தரிசனத்துக்காக காத்திருக்கும் போச்சுல இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வேன். எனக்காக நீங்க வச்சிருக்கிற தரிசனத்திற்காக நான் என்னை காத்திருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பேரை சொல்லுங்க. இசப்பா, எனக்குன்னு தரிசனம் வச்சிருக்கிறீங்கல்ல, அதற்காக உங்க பாதத்துல காத்திருப்பேன்னு சொல்லுங்க. என் தரிசனம் நிறைவேற நான் காத்திருப்பேன்னு சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் உங்க கையில பூமியே தர ஆயத்தமா இருக்கிறார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்ககிட்ட தர ஆயத்தமா இருக்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போச்சு, தரிசனத்திற்கு காத்திருக்கும் போச்சுல நீங்க புது பலன் அடைவீங்க. பொறுமையோடு தரிசனத்திற்கு காத்திருப்பேன் ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நானும் பொறுமையோடு தரிசனத்திற்கு காத்திருப்பேன் ஏசப்பா. ஒரு நாள் முறுமுறுக்க மாட்டேன். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புல சின்ன சின்ன ஊழியத்திலேயே நான் உண்மையா இருப்பேன் ஏசப்பா. அதுல கோவப்பட மாட்டேன், அதுல எரிச்சல் அடைய மாட்டேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, துதிக்கிறோம் இயேசப்பா. அப்பா,
கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொன்னது போலப்பா, உமக்காக காத்திரு என்று சொல்லி இந்த நாள்ல கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. அநேக மொழியில நாங்கள் அதை தவறி இருக்கிறோம் ஏசப்பா. உமக்கு காத்திருக்கிற தவறு இருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்க தரிசனத்தை நாங்க மறந்து எங்களுக்காக காத்திருந்துரும் ஏசப்பா. எங்களை மன்னிங்க ஏசப்பா. இனி வருகிற நாட்கள்ல உங்க பாதத்துல அதிகமாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ.